ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து வெண்டைக்காய் தயிர் குழம்பு ரெசிபிங்க. இது வந்து நம்ம இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் நம்ம இப்போ பார்க்கலாம். வெண்டைக்காய், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம தக்காளி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு 2 சைடும் பார்த்துக்கோங்க எதுவும் பூச்சி இருக்கா என்னன்ட்டு. இப்போ நான் கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் அதில் சேர்த்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த வெண்டைக்காய் வந்து வளவளப்பு தன்மை இருக்கறனால சில பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த மாதிரி நம்ம நல்லா பொரிச்சிட்டு எண்ணெயில் நல்லா பொரிச்சிட்டு நம்ம போடும்பொழுது அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் நமக்கு இருக்காது. நம்ம இதில் இவ்வளோ எண்ணெயோடு போட போகிறது இல்லைங்க. நம்ம நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா வடித்து எடுத்துகிட்டு தான் நம்ம சேர்க்க போகிறோம். பாருங்கள், அந்த வெண்டைக்காய் வந்து சுருங்கி ஒரு மாதிரி லைட்டாக கலர் மட்டும் மாறும். அந்த மாதிரி வந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை எடுத்துருங்க. எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் நமக்கு எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கும். அதை வேறு பவுலில் கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. கடுகு ஜீரகம் நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்திக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயங்க. நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம் சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதையும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டில் நமக்கு நல்லா வதங்கிருச்சுங்க. தக்காளி வந்து நான் 2 தக்காளி வந்து அரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். தக்காளி நமக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணுங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து தயிர் ரெடி பண்ணிக்கலாம். தயிர் வந்து நான் 200 ml தயிர் எடுத்திருக்கேங்க. அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு இந்த மாதிரி விஸ்க் வச்சு நம்ம நல்லா கலக்கிட்டோம்னா இந்த கட்டிகள்லாம் இல்லாமல் நமக்கு வந்து நல்லா க்ரீம் மாதிரி கிடைக்கும். அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி நமக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலாலாம் நம்ம சேர்த்திக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து நான் 1/2 ஸ்பூன் அளவு சேர்க்குறேங்க. தனி மிளகாய்த்தூள். மல்லித்தூள் 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க. இது வந்து சிக்கன் மசாலா பவுட்ருங்க. அது வந்து நம்ம 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாம். இது வந்து காஷ்மீர் சில்லி பவுட்ருங்க. அது வந்து நான் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். இது நம்ம வந்து கலருக்காக தான் சேர்க்குறோம். மஞ்சப்பொடி சேர்த்திக்கோங்க. இப்போ மசாலாலாம் நல்லா நமக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நமக்கு வதக்கையிலே நமக்கு நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. பச்சை வாசனை போய் நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தயிரை சேர்த்திக்கலாம். இப்போ அதிலே நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அதில் சேர்த்திக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. நாங்கள் போடுற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டுங்க. நமக்கு கொதித்து நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம வெண்டைக்காய் சேர்த்திக்கலாம். பாருங்கள், நல்லா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த வெண்டைக்காயை நம்ம சேர்த்திடலாம். இப்போ இதில் சேர்த்திக்கலாங்க.
சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் மட்டும் போதுங்க. அதே நமக்கு சரியாக இருக்கும். ஏற்கனவே நம்ம வெண்டைக்காலாம் நம்ம பொரிச்சதுனால அதுலேயே நமக்கு வெண்டைக்காலாம் வெந்து வந்துடும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு எடுத்துட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. ஒரு சூப்பரான வெண்டைக்காய் தயிர் குழம்பு ரெசிபி நம்ம செஞ்சுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.